பாகம் 90 ஆனாய் போற்றி, திருக்கையிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி, திருநில நாயனார் திருவடிகள் போற்றி, திருமந்திரம் போற்றி. திருமந்திரத்தில் ஆத்மலிங்கம் என்பதில் 10வது மந்திரம். அதற்கான பொருள் எழுதுங்க. திரும்ப ரிப்பீட்டட் ஆகுது உங்களுக்கு. உலக மக்கள் சிவனல்லாத மற்றவர்களை முதல்வர்களாக நினைந்து அவன் ஓரிடத்தில் நின்றான், அவன் ஓரிடத்தில் இருந்தான் என்று பல வடிவங்களை பல இடங்களில் சென்று கண்டு துதிப்பார்கள். பல வடிவங்களை பல இடங்களில் சென்று கண்டு துதிப்பார்கள். நான் சிவபெருமானை என் உயிரில் இருக்கிறான் என்று உணர்ந்து துதிக்கிறேன். என் உயிரில் இருக்கிறான் என்று நான் உணர்ந்து துதிக்கிறேன். இந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, அன்னைக்கு நான் இந்த மந்திரத்துக்காக ரொம்ப நேரம் பேசினேன். அது நிறைய மாணவர்கள் வராதனால தான் நான் அதை இதை ரிப்பீட்டடாக போடுறோம். இந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ஓரிடத்தில் நின்றான் இருந்தான் அப்படிங்கிறது ஒரு வகையில் திருமாலையை குறிக்கிற மாதிரி தெரியுது. நின்றும் இருந்தும், அந்த நின்ற கோலம் இருந்த கோலம் கிடந்த கோலம் யாருக்கு? ஒரு வகையில் திருமாலையே சொன்ன மாதிரியும் தெரியுது. அதுவே திருமூலர் நோக்கமாக இருந்தால் கூட இதில் சொல்லப்பட்ட செய்தி என்னென்னா, நீங்கள் யோக மார்க்கத்திற்கு சென்று ஞான மார்க்கத்துக்கு போகணுங்கிறது தான் செய்தி. ஆத்மலிங்கம்ங்கிறது என்னதுன்னா, ஆத்மலிங்கங்கிறது யோகத்துக்குள்ளே முழுமையடைந்து ஞானத்துக்கு போங்க என்பது தான் செய்தி. இப்போ சைவர்கள் உங்களுக்கு சரியை மார்க்கிக்கு திருக்கோயில் வழிபாடு, 4 மார்க்கிக்கும் கம்பல்சரி. எந்த வழிபாடு? திருக்கோயில் வழிபாடு. ஆனால் இந்த 4 மார்க்கங்களில் எந்த மார்க்கங்களிலேயும் அழுந்தாமல் அவன் யோக ஞானத்துக்கு போகணும். சரியை முடிச்சுட்டானா சரியில் அழுந்தாமல் கிரியையில் அழுந்தணும். கிரியை முடிச்சுட்டானா யோகத்தில் அழுந்தணும், மற்ற ரெண்டையும் வச்சுக்கிடணும். ஞானத்துக்கு போயிட்டானா ஞானத்தில் அழுந்தணும், மற்றதை வைத்துக்கொள்ளணும். ஆனால் சரியையில் நமக்கு என்ன நடக்கிறது என்றால், நாம் பெரும்பாலும் சைவத்தில் எதில் அழுந்திடுறோம்? சரியை கிரியைகள்லையே முதல் 2 மார்க்கத்திலேயே அழுந்துடும். சரியையில் தப்பித்தா கிரியையில் அழுந்திடும். திருமூலர் அதைத்தான் சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு ஊராக போய் நீ சாமிக்கும் வைப்போம் அப்படி சொன்னோம்னா என்ன அன்னைக்கு தான். அதனால தான் இதை நான் அப்லோட் பண்ணாதீங்க. என்ன நிறைய சர்ச்சைக்குரிய செய்திகள் அதில் போட்டிருந்தேன். சைவர்கள்ட்ட இப்படி ஒவ்வொரு கோயிலாக இப்படி நீங்கள் சுற்றியே லைஃப் முடிஞ்சிருவான்னு கேட்டால், நாயன்மார்கள் அதை தானே செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. நாயன்மார்கள் செஞ்ச நோக்கம் வேறு. அவங்க களத்தில் நின்று சைவத்தை வளர்க்க வேண்டியது இருந்தது. ஞானசம்பந்தர் ஆலவாய் கோயிலுக்கு போனால் 8000 சமணர்கள் காலியானாங்க. நம்ம போனால் என்னது காலியாகுது? ஹோட்டலில் இட்லி காலியானதான் மிச்சம். புரியுதா? ஆனால் நாயன்மார்கள் யாத்திரையும் நம்ம யாத்திரையும் என்ன செய்யக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. 2வது இன்னொரு அழகான ஒரு பாயிண்ட்டு சொன்னேன். ஒரு குழந்தை தாயின் கருவில் இருந்து 6 மாதத்துக்குள்ளே பிறந்தா 2 பேருக்கும் ஆபத்து. 10 மாதத்துக்கு மேலே இருந்தாலும் 2 பேருக்கும் ஆபத்து. உண்டா இல்லையா? அதே மாதிரி ஒரு மார்க்கத்துக்கு லிமிட்டுக்கு மேலே அந்த மார்க்கத்தில் இருந்தீங்கன்னா அது தேவையற்ற ஒன்றா மாறி. ஆமாம், டக்குன்னு கடக்கணும். இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ நான் இங்கேருந்து சிதம்பரம் போக ரெடி, அண்ணாமலை போக ரெடி, நான் கபாலீஸ்வரர் கோயில் போக ரெடி, உத்தரகோசம் மங்கை போக ரெடி. ஆனால் எங்கள் ஊரில் இருக்கிற கோயிலை சரியாக பார்க்க நான் ரெடி கிடையாது. இதுதான் பிரச்சனை. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னது தான், எங்கள் ஊரில் இருக்கிற கோயிலில் 6 கால பூஜைக்கான வேலையை செய்ய நான் தயார் கிடையாது. இப்போ நாம் இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேருந்து அங்கே இப்படியே போய் கடைசியில் வயதாகி சோர்வடைந்து உடல் சோர்ந்து கவனங்கள் போய், அது எல்லாராலையும் முடியாது. சிலது யாத்திரையில இருப்பாங்க, ஞானத்தில் இருப்பாங்க, யோகத்தில் இருப்பாங்க. அது நம்மளால் என்ன செய்யாது, முடியாது. ஆமாம், வலிமை வேணும். அதெல்லாம் சும்மா எல்லாராலையும் முடியாது. ஆமாம், எல்லாராலையும் முடியாது. இப்போது நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ நம்ம குறிப்பிட்ட ஒரு கோயிலில் போய் 10 லட்சம் பேர் நம்ம குவிஞ்சிடுறோம்.
நான் என்ன சொல்கிறேன், நம்ம எல்லாருமே 10 லட்சம் பேரும் வாட்ஸ்அப்பில் சந்தித்து ஒரு 1 லட்சம் பேர் அங்கே போவோம், 9 லட்சம் பேர் இந்த செலவு காசு கோயில் கொடுத்துருவோன்னு என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். 9 லட்சம் பேர் செலவு காசை கோயில் கொடுத்துருவோம், ஏதோ ஒரு கோயிலுக்கு, 6 கால பூஜை நடக்காத கோயிலுக்கு. ஆமாம் ஆமாம் அங்கே அதனால் ஒரு 9 லட்சம் பேர் 6 கால பூஜை கோயில் நடக்காத ஒரு கோயிலுக்கு இந்த பணத்தை அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிருவோம், கோயில் நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ம யாரும் கேட்க மாட்டோம். அதிலே தெரிஞ்சுடுங்க, நம்மளுடைய நோக்கம் கோயில் நன்மை அல்ல, யார் நன்மை. நம்ம திருமலர் இதைத்தான் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, அவர் சொன்னால் தப்பு கிடையாது, நான் சொன்னால் தப்பு வரும். திருமலர் அதுதான் சொல்கிறாரு, பிற தேவர்களை முதல்வர்களாக நினைத்து கொண்டு, பிற தேவர்களை முதல்வர்களாக நினைத்து கொண்டுன்னு சொல்லும்போதே அவர் திருமாலை தான் குறி வைக்கிறார். யாரை தான் குறி வைக்கிறாரு? அது திருமலர் காலத்தில் இருந்த பிரச்சனை. சைவர்கள் வழிபாட்டில் பிற தெய்வ வழிபாட்டில் சைவத்தில் கரெக்டாக இருந்து பிற தெய்வ வழிபாட்டில் குறை இருந்தது. பிற தெய்வ வழிபாட்டுக்கு தேவையில்லாமல் போனாங்க. கற்றறியேன் கலைஞானம் கசிந்துரையேன் ஆகி மற்றறியேன் பிற தெய்வம். மாணிக்கவாசகர் அதை தான் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு வந்து அதை விட அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. எப்படின்னா, நம்ம சாமியையே நம்ம ஊரில் இருந்து நம்ம முழுமையாக என்ன செய்யணும், கும்பிடணுங்கிற எண்ணம் குறைஞ்சிருக்கு. அந்த எண்ணங்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்குது, குறைந்திருக்கிறது. அதன் விளைவு என்னென்னா, நம்ம 274 கோயில்களும் ஒரே மாதிரி பொருளாதாரத்தில் இருக்கான்னா இல்லை. நான் யாத்திரை போய் பார்த்ததை சொல்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் படுற சிரமங்கள், அந்த சாமிக்கான பொருள் சார்ந்த பிரச்சனைகள், அந்த கோயில் பேணுதல் சார்ந்த பிரச்சனைகள், இதையெல்லாம் நம்ம பார்த்து வேதனைப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம அதுக்கும் இதை டெவலப் பண்ணி எடுத்துக்கிடணும். அதனால் இப்படி ஆமாம் ஆமாம். இப்போ நான் வேற ஒரு கேள்வியை கேட்குறேன் உங்களுக்கு. நீங்கள் பிற மதத்தவர்கள் எடுத்துதுங்க, புனிதத்தலம்னு ஒன்று சொல்கிறான், அவங்க ஒரு கோயிலை தான் பார்க்குறான், சரியா? புனிதத்தலம்னு ஒரு இடத்த சொல்கிறான் சார், மீதி எப்போ என்ன வேலையை பண்ணுறான், அவங்க ஒரு கோயிலை தான் பார்க்குறான். நாம் வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு கோயில் தவிர எல்லா கோயிலையும் பார்க்குறோம். இப்போ நானெல்லாம் இந்த அளவுக்காவது தப்பிச்சு வர முடிஞ்சதுன்னா, நம்முடைய ஞானமையா கிணத்து கடவில் பெரிய புராணம் எடுக்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப நொந்துக்கிட்டு தான் வாரேன்னு சொன்னேன். நான் ஒரு வைராக்கியத்தில் இருந்தேன். உடுமலையை தவிர எங்கும் வேலை செய்வதில்லைன்னு ஒரு ரொம்ப வைராக்கியத்தில் இருந்தேன். அந்த வைராக்கிய மாரியம்மன் கோயில் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் நின்று உடுமலை தவிர எங்கும் வேலை செய்வதில்லைன்னு ஒரு வைராக்கியத்தில் நின்னது தான் நமக்கு ஒரு வெற்றியாக அமைஞ்சது. ராமகிருஷ்ணருடைய ஃபார்முலா தான், 10 அடியில் 10 கிணறு வேண்டாம், 100 அடியில் 1 கிணறு, அந்த ஃபார்முலா. அதை வந்து இவர் சொல்கிறாரு, அங்கே எங்கேயும் ஓடி ஒவ்வொரு சாமியா இவர் சாமி அவர் சாமின்னு கும்பிட்றதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன்னா சொல்கிறார் திருமூலர், நான் என்ன செய்கிறேன்னா சாமியை எங்கே தான் பார்க்குறேன், எனக்குள் பார்க்குறேன். சார் இது நான் இவ்வளோ நேரம் பேசுனதை உங்களுக்கு 1 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். கால்களால் பயணங்கள், கரைக்கண்டன் உரை கோயில், கோல கோபுர கோகரணம். திருக்கோகரணம் எங்கே இருக்குது? இலங்கையில் இருக்கா? இலங்கையில் இருக்கா? வட இந்தியாவில் இருக்கா? எங்கே இருக்குது திருக்கோகரணம்? திருக்கோகரணம் வரைக்கும் போச்சோன்னார்ல அப்பர் சுவாமிகள். கடைசியில் என்ன சொன்னார்? தேடி கண்டு கொண்டேன் நானும் தேடி தேவனா. அதைத்தான் அப்பர் சொல்கிறார். அதுக்கு பேர் தான் ஆத்மலிங்கம்ங்கிறார். நீங்கள் கங்கை ஆடிலேன் காவிரி ஆடிலேன் ஒங்குமாதுரை ஓதநீர் ஆடிலேன் எங்கும் ஈசன் எனாதவர் கிளையேன்னு அப்பர் சொன்ன மாதிரி, நீங்கள் வந்து யோகத்தில் நிற்க வேண்டிய நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் யோகம் கைகூடாமல் போய்விடும் என்பது ஒரு கண்டிஷனான செய்தி. புரியுதா? அதில் கவனமாக இருக்கணுங்கிறது தான் இதில் பாடம். அடுத்த தலைப்புக்கு போயிட்டோம். ஞானலிங்கம். ஞானலிங்கத்துக்கான முன்னுரை. ஞானலிங்கம் என்பது பசுபாச ஞானங்களை கடந்து பதிஞானத்தை பெற்றல், அவ்வளோத பெறுதல். பசுபாச ஞானங்களை கடந்து பதிஞானத்தை பெறுதல் தான் ஞானலிங்கம். முதல் மந்திரம் உருவம்னு தொடங்குது. பசுபாச ஞானங்களை கடந்து பதிஞானத்தை பெறுதல், அவ்வளவுதான். ஞானலிங்கத்துக்கு டெபனிஷன் பதிஞானத்தை பெறுதல். மந்திரத்தினுடைய பொருள், இறைவனுக்கு எந்த விதமான உருவமும் கிடையாது. ஆனால் உயிர்களுக்காக இறைவன் உருவம், அருவம், அருவுருவம் என்ற நிலையில் திருமேனி கொள்கிறார். பக்குவப்பட்டவர்களுக்கு குருவாக வருகிறார்.
வந்து அவர்கள் கூடவே இருக்கிறார். கற்பக மரத்தை போல அவர்கள் கேட்டதையெல்லாம் சதாசிவமூர்த்தி வழங்குகிறார். இங்கு குருவை சதாசிவன் என்று சொன்னது சதாசிவன் 5 தொழில் செய்வதால் குருவை சதாசிவம் என்று சொன்னார். ஞானலிங்கத்தில் நம்ம என்ன செய்தி எடுத்திருக்கிறோம்? செல் ஆன்ல தான் இருக்குது. ஆன்ல தான் என்ன செய்தி எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, இறைவனுக்கு எந்த உருவமும் கிடையாது. மாணிக்கவாசகர் சொல்கிறார்ல, ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் எல்லையன கொண்டோம். இறைவனுக்கு எந்த உருவம் கிடையாது. நிலையான உயிர்களுக்காக உருவத்திலையும் அருவத்திலையும் அருவுருவத்திலையும் இறைவன் திருமேனி கொள்கிறான். இந்த இடத்தில் ஒரு செய்தியை நம்ம கவனிக்கணும். உருவம் நமக்கு தெரியுது. அருவுருவமும் ஏதோ வகையில் உருவத்தில் இருக்குது. ஆனால் சைவ சித்தாந்தப்படி அருவமும் என்னது தான்? அருவமும் உடம்பு தான். அருவமும் உடம்பு தான், மறந்துடக்கூடாது. அருவமும் உடம்பு தான். கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக அருவை உடம்பு அல்லன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. காற்று நமக்கு கண்ணுக்கு தெரியலை, ஆனால் என்னப்படுகிறது, எளிதாக உணரப்படுகிறது. எளிதாக உணரப்பட்டாலே உருவம் தான் சார். ரொம்ப சிம்பிளான லாஜிக். காற்று எளிதாக உணரப்படுகிறது, ஆனால் கண்ணுக்கு என்ன செய்யலை, தெரியலை. மின்சாரம் நம்மால் எளிதாக உணரப்படுகிறது. இந்த மின்சார கம்பியில் கரண்ட் போகுதுங்கிறத நம்ம உணர முடியும். இல்லைன்னா நம்ம டெஸ்ட் பண்ண சொல்ல வேண்டியதுதான், கை வச்சு பார்க்க சொல்ல வேண்டியதுதான். புரியுதா? உணர முடிகிறது. எளிதாக உணரப்பட்டாலே அது என்னது தான், அருவத்தில் இருந்தாலும் உருவம் தான். ஆமாம். ஆனால் இறைவனுடைய சொரூபங்கிறது அருவம் கடந்தது, அருவத்தையும் கடந்தது. இதை உமாபதி சிவாச்சாரியார் திருவருட்பயன்ல அருவும் உருவும் அறிஞர்க்கறிவாம் உருவும் உடையான் உடன் அப்படிங்கிறார். அந்த அருவும் உருவுங்கிறத அருவுன்னு ஒரு தடவை சொல்லணும், உருவுன்னு ஒரு சொல்லணும், அருவுருவம்னு ஒரு தடவை சொல்லணும், அறிஞர்க்கறிவாம் 4வது ஒன்று வந்துடும். அந்த 4வது நிலையை தான் நம்ம இறைவனுடைய ஞான நிலையாக பார்க்கிறோம். 36 தத்துவங்களை கடந்த நிலையாக பார்க்கிறோம். 36 தத்துவங்களை கடந்த நிலையாக பார்க்கிறோம். எனவே சைவ சித்தாந்தப்படி அருவமும் என்னதுதான், ஒரு திருமேனி தான். அதைத்தான் உருவும் அருவும் உருவோடு அருவும் மருவும்னா பொருந்துகின்ற பரசிவன். பரசிவன் மண்பல்னா மண்ணுனா நிலையானன்னு அர்த்தம். தன்னை போல அனாதியானன்னு அர்த்தம். மண் பல்லுயிர்க்கும். சைவ சித்தாந்தத்தில் இவ்வளோ அழகாக உயிர்கள் பலங்கிறத திருமூலர் அழகாக பல்லுயிர்ங்கிறார். பல்லுயிர்க்கும் குருவும் என நிற்கும். அதாவது பக்குவப்படாதவர்களுக்கு உருவமாகவும் அருவமாகவும் அருவுருவமாக நிற்கிறாரு. பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அவர் யாரா வந்துடுறாரு, குருவா வந்துடுறாரு. அப்போ குருவா வந்தாலும் உருவம் தானன்னு கேட்கக்கூடாது. நீங்கள் இங்கே ஒரு குழப்பம் பண்ணிடக்கூடாது. என்ன குழப்பம்னா, குருவுக்கு உருவம் இல்லாமல் வருவார், மற்றவங்களுக்கு எல்லாம் உருவத்தில் வருவார்னு குழப்பிடக்கூடாது. எல்லாருக்கும் இதில் தான் வர்றாரு, உருவத்தில் தான் வர்றாரு. பக்குவம் இல்லாதவனுக்கு இறைவன் நேரடியாக வர்றதில்லை. அவன் கோயிலில் போய் இறைவனை உருவத்தில் பார்க்குறான் அல்லது அருவுருவத்தில் பார்க்குறான், தான் அருவமாக உணர்றான். நேரடியாக இன்னும் அவனுக்கு யார் வரல. ஆமாம். ஆனால் பக்குவப்பட்டவர்களுக்கு இறைவன் யாராவே வந்துடுறாரு. குருவா வரும்போது உருவத்தில் வச்சு பார்க்கணும். இறைவனை யாரா வச்சு பார்க்கணும், உருவத்தில் வைத்து பார்க்கணும். அருவங்கிறது என்னதுன்னா உள்ள நின்று உணர்த்துறது. அருவங்கிறது அப்படிதான் புரிந்து கொள்ள வேணும். அருவங்கிறது எப்படி புரிஞ்சு கொள்ளணும், உள்ள இருந்து உணர்த்து. அந்த உள்ளிருந்து உணர்த்துறது தான் நம்ம அருவம்னு எடுத்துக்கிடணும். அதை இந்த மந்திரத்தில் அவள் அழகா பதிவு பண்ணியிருக்கிறார். இது ஞானலிங்கம் என்று சொல்றார்.
இதுலேயே அவர் எடுத்த உடனே பதிஞானத்தை பேசலை. ஆனால் குருவாக வருவான்கும் போதே அதற்கு தொடக்கம் வந்துட்டு, பதிஞானத்துக்கு தொடக்கம் வந்துட்டு. இறைவன் ஒரு ஆன்மா பாசஞானத்தோடு இருப்பதற்கு குரு வேண்டியதில்லை, ஒரு ஆன்மா பசுஞானத்தோடு இருப்பதற்கு குரு வேண்டியதில்லை. ஆனால் குரு வந்தார்னா என்ன ஞானம் வரப்போகுது? அதனால தான் குருவை உள்ள கொண்டு வர்றார். ஆமாம் ஆமாம், அதான் இதில் சொல்கிறேன். பலது அந்த இதில் அதெல்லாம் இதில் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுத போகிறோம். அடுத்த மந்திரத்தினுடைய பொருளை நம்மளே எழுதிட்டோம்னா புரிஞ்சிடும். நவந்தரு வேதம் எழுதினீங்கன்னா போதும். நாதம், விந்து, நீங்கள் அந்த நவந்தரு பேதங்களை எழுதுங்க. நான் ஒரு புக் எடுத்துகிட்டு வரேன், உங்களுக்கு ஒரு புதிய செய்தி சொல்கிறேன் இன்றைக்கி. அதுதான் நவந்தரு பேதம். சதாசிவமூர்த்திக்கு மேலே 4 வேதம். அதே தான் அதே தான். சதாசிவமூர்த்திக்கு மேலே 4 வேதம், சதாசிவமூர்த்திக்கு கீழே 4 வேதம், மத்தியில் யார்? சதாசிவர். மந்திரத்தை படிங்க, அப்படியே நம்ம பேசுனது அப்படியே வரும். ஆன் பண்ணியாச்சு. மந்திரத்தை படிங்க. 4 கீழது உருவம் நடு நிற்க, பார்த்தீங்களா? மேலே இருக்கிற 4 அருவம், அது நீங்கள் எழுதணும். 9 முதல் 4 அருவம், மத்தியில் இருக்கிறது உருவம், அதுக்கு கீழே இருக்கிறது உருவம். ஒருத்தனுக்கு ஞானலிங்க அறிவு வரணும்னா அந்த உருவம் உருவம் நாலேஜ் தான் முதன்மைப்படுத்துறாரு திருமூலர். 4 கீழது உருவம், நடுநிற்க மேலான 4 அருவம். பார்த்தீங்களா? மிக நாப்பண்ணா இடையில் அர்த்தம். உண்மை விளக்கத்தில் நாப்பண்கிற வார்த்தை இருக்கு. நாப்பண்ணா இடையில், 4 ஒன்றும் உருவம். நன்னலால் பாலாம் இவைதான் பரசிவன் தானே. நன்னலால் பாலாம் இவன்தான் பரசிவன் தானே. பாலாம் என்பதற்கு தனியாக பொருள் சொல்ல வேண்டியதில்லைன்னு உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை கண்டு பயந்துராதீங்க. பாலாம் என்றதனாலே 9 என்னும் தொகை பெறப்படுதலால் வாடான்னா காரணமின்றின்னு அர்த்தம். பாலாம் என்றார் அப்படிங்கிறார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு பொருத்தமான ஒரு தொடர் வார்த்தை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதில் சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு புதிய செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியமானது, எழுதிடுங்க. எழுதுங்க. இறைவன் உயிர்களுக்கு உதவ சுத்தமாயையில் 5 செய்ய விருப்பம் கொள்ளுகிறான். அவ்வாறு விரும்பும் போது இறைவனுக்கு பெயர் சிவம். உயிர்களின் துன்பத்தை நீக்குகின்ற இந்த நிலை, உயிர்களின் துன்பத்தை நீக்க நினைக்கின்ற இந்த நிலை, உயிர்களின் துன்பத்தை நீக்க நினைக்கின்ற இந்த நிலை பரநாதம் எனப்படும். நல்ல ஞாபகம். அந்த வார்த்தை நம்ம பழகிறது கிடையாது. நாதம்னு சொல்கிறோம், எதை பழகிறது இல்லை? பரநாதம் பழகிறது இல்லை. இறைவன் சுத்தமாயையில் 5 தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அவருக்கு சிவம்னு பேர். சிவம்னாலும் பரநாதனாலும் ஒரே மீனிங் தான் என்று பெயர். அப்போது இறைவனுடைய சக்தி இந்த 5 தொழிலை எப்படி செய்யலாம் என்று எண்ணுகிறது. செய்யவில்லை, மறந்துடக்கூடாது சார். நினைக்க தான் செஞ்சிருக்குது, செய்யலை. எண்ணுகிறது. பிராக்கெட்டில் செயல் செய்யவில்லைன்னு போட்டுக்கிடணும். சமையல் பண்ண நினைக்கிறது வேற, சமையல் பண்ணுறது வேற. எண்ணுகிறது. அந்த நிலையில் அம்மைக்கு பெயர் பரவிந்து. இறைவன் 5 தொழில் செய்ய ஆசைப்படுறாரு சார், அது பரநாதம் சார்.
அம்மை எப்படி செய்யறதுன்னு ஒரு பிளானை பண்ணுது. அதுக்கு என்ன பேரு? பரவிந்துன்னு பேரு. நாதம் என்றால் ஒலி, விந்து என்பது ஒளியை குறிக்கும் அல்லது அடையாளத்தை குறிக்கும். ஒளியை குறிக்குன்னு சொல்லலாம். அல்லது ஏன்னா ஒளியாகும் போதே அடையாளம் வந்துடும். ஒலிக்கு அடையாளம் கிடையாது சார். ஒளிக்கு அடையாளம் உண்டு. இப்போ இந்த லைட்டுக்கு அடையாளம் இருக்குது. நான் பேசுகிற சத்தத்துக்கு அடையாளம் கிடையாது. சவுண்டுக்கு அடையாளம் கிடையாது. ஆமாம். அடுத்தது, 5 தொழில் செய்ய விரும்பிய இறைவன் தனக்குள் அடங்கி இருக்கின்ற சுத்த மாயையுடன் கூடி நிற்கிறான். அதற்கு பெயர் நாதம். பிராக்கெட்ல அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அபரநாதம். மேல பரநாதம்னால இது அபரநாதம். பரநாதம் வேற, அபரநாதம் வேற. பரநாதம் இறைவன் உயிர்களுக்காக 5 தொழில் செய்ய ஆசைப்படுவது. ஆனால் அபரநாதம் என்பது இறைவன் முதற்காரணமாய சுத்தமாயோடு கூடி நிற்கிற நிலை. அது அபரநாதம். அந்த சுத்தமாயையுடன் கூடி செய்ய வேண்டியதை செய்வதற்கு விரும்புகிறார் இறைவன். சார், அங்கேயும் அதே டெபினிஷன் சொன்னீங்கன்னு கேட்கக்கூடாது. அங்கே மாயை பற்றிய பேச்சு கிடையாது, மறந்துடக்கூடாது. அங்கே அம்மையப்பரோட எதை பொருத்தக்கூடாது? மாயை அடாப்ட் ஆகாது. இங்கே அம்மையப்பரோட எது அடாப்ட் ஆகும்? இது நுட்பமான பாடம், புரியுதா? அந்த சுத்தமாயோடு கூடி செய்ய வேண்டியதை செய்ய எண்ணும் போது அது விந்து எனப்படுகிறது. பிராக்கெட்ல அபர விந்து எனப்படுகிறது. ஏன் இதற்கு அபரநாதம் அபரவிந்துன்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, இது எதுல கலந்துட்டு? மாயையில கலந்துட்டு, சுத்த மாயையில கலந்துட்டதுனால. அபரநாதத்தை சிவம் என்றும் அபரவிந்துவை சக்தி என்றும் சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தானே சார் இருக்கிறோம் அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம நாதத்துக்கு அதிதெய்வம் சிவம்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம், விந்துக்கு அதிதெய்வம். ஆனால் இங்கே கான்செப்ட் வேற. அபரநாதத்தையே சிவம்னு சொல்லலாம், அபர விந்துவே சக்தின்னு சொல்லலாம். இந்த கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன நன்மைன்னா, இப்போ நவந்தரு பேதத்தில் சிவம் சித்து பொருள், அடுத்தது சக்தி சித்து பொருள், சதாசிவன் சித்து பொருள், மகேஸ்வரன் சித்து பொருள், ருத்ரன் மால் அயன் சித்து பொருள், நாதவிந்து சடப்பொருள். இப்போ அதை சேர்த்து 9ஆம் நவந்தரு பேதம்னு ஏன் சொல்கிறீங்கன்னா, இதை வச்சு தான் விடை சொல்ல முடியும். இந்த இதில் யாரே கலந்து நிற்கிறார்? அம்மையப்பரே அதில் கலந்துடுறாங்க. இறைவன் செய்ய ஆசை, இறைவன் சுத்தமாயைக்குள்ளே போய் செய்ய ஆசைப்பட்டு அதுக்குள்ளே கலந்துடுறாரு. நாம் இறைவன் ஞான சக்தியை செயல்படுத்துவான், நாதம் வரும். இறைவன் கிரியாசக்தியை செயல்படுத்துவான், விந்து வரும். அது சரியான பதில். ஆனால் அங்கே மட்டுமே நிற்கும்போது தான் இந்த சந்தேகம் வரும். எனக்கு வந்ததுனால தான் நான் இதை தேடும்போது எனக்கு கிடைச்சதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அந்த கலப்பு அந்த இடத்துல நடக்குது. அங்கே இறைவன் அந்த ஞான சக்தியை செயல்படுத்துகிறான், நாதம் வரும்னு சொல்றதுல இன்னொரு அட்வான்ஸ் ஸ்டேஜ். அதில் கலந்துடுறான். இதில் நாதத்திலேயே கலந்து அந்த நாதம் என்ன தன்மையே அடைந்து விடுகிறது, சிவமாம் தன்மையை. அதனால தான் நாதத்தை ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயேன்னு சொல்கிறோம்.
நமச்சிவாய வாழ்க. நாதன் தான். நாதன் என்பதற்கு தலைவன் ஒரு பொருள், ஓசை என்றும் ஒரு பொருள். புரியுதா? இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. இந்த 7ல் 9ல் 7 தான் சித்து பொருள், 2 சட பொருள். லெஃப்ட் சைடு எல்லாம் சடம், ரைட் சைடு எல்லாம் சித்துன்னு சொல்கிறோம். அப்படின்னா நாதம் வந்து சேர்த்து எண்ணப்படாதலான்னு கேட்டால், மற்ற தத்துவங்களுக்கும் இந்த தத்துவத்துக்கு என்ன வேறுபாடுனா, நாதத்தில் இறைவனே கலந்துடுறார். விந்துல சக்தி தானே கலந்து கொள்கிறதுனா சக்தி வேற சிவம் வேற கிடையாது. அதனால சக்தி வேற சிவங்களை வேற கிடையாது என்பதனால சிவனுக்கு சொல்லும் போதும் 7+2, சக்திக்கு சொல்லும் போதும் 7+2 எத்தனை வந்துடும்? 9. இதுதான் அதில் நுட்பமான பாடம். இதை நம்ம வர வர படிக்கலாம். சிவாய நம. சரி, ஓகே. இதாங்க இதை